கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் ஆயம்? கோயில் சொத்து எடுத்து படிப்பு கொடுக்குறாங்க, படிப்பு தான் கொடுப்பாங்க, வேற எதுக்கு கொடுக்கணும்? அறிவுக்கு தான் இல்லையா? பிஜேபி காரன் மாதிரியே பேசுறாங்க, ஆர்எஸ் காரன் மாதிரியே பேசுறாங்க. அந்த ஆளு படிப்பு எவ்வளவு பெரிய முக்கியம்? தேவையில்லாத பேச்சு. சங்கிக கூட இருந்தா அப்படிதான் பேசுவாங்க. பிஜேபியில தான் சொல்லுவாங்க படிப்பு முக்கியம் கிடையாதுன்ட்டு. இப்ப அதே போல இவரு கூட சேர்ந்து இப்படி சொன்னா கல்விக்கு அடுத்து தான் மத்தது எல்லாமே. படிப்பு தான் மெயின் முக்கியம். அந்த படிப்பே வேணான்னு சொன்னா வேற என்ன பண்ணுறது? கோயிலுக்கு அவரை எடுத்து சாப்பிடுறாரு, பசங்க படிக்கிறதுக்கோசம் தானே செய்யறாரு. காலமுச்சில ஒரு குழந்தை குட்டி படிக்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு? நாங்க படிக்காம போய் தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். சேவைகளிலேயே சிறந்த சேவை கல்வி கொடுக்கக்கூடியது. அந்த சிறந்த சேவையை இன்று அறநிலைத்துறை சார்பாக சிறப்பான ஒரு திட்டத்தை செய்கின்றார்கள். இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில அறநிலைத்துறை என்னன்னே தெரியாது. கல்வி அதுல ஒரு லட்சுமி தானே, அந்த லட்சுமி பணத்தை எத்தனை லட்சுமிக்கு செலவு பண்றாங்க? திராவிட கட்சி அவங்க இல்ல, அவங்க எப்படி திராவிட கட்சின்றீங்க? அதை அடகு வச்சிட்டாங்களா, அப்புறம் எப்படி திராவிட கட்சி சொல்றீங்க?